மே 31, 2025 சிவரோன் நகர்ல பல ஸ்டாண்டுகள் வைக்கப்பட்டிருக்குது. இதுல ஈழமுரசு என்ற ஒரு ஸ்டாண்டும் வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஈழமுரசை பற்றி அறியாத தமிழர்கள் இருக்க மாட்டினா, அதிகம் முக்கியமாக புலம்பெயர் நாட்டுல ஈழமுரசு என்ற இந்த பத்திரிகையை எடுத்து வாசிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டேன் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த பத்திரிகையோடு பிரான்ஸ் நாட்டில் வளர்ந்தவள் நானும் ஒருத்தி. இந்த பத்திரிகை 1995 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில தொடங்கப்பட்டிருக்குது. இன்றையோடு மொத்தம் 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பத்திரிகை இந்த நாட்டுல வரவழிக்கிட்டு. இன்று ஐரோப்பா நாடுகள் எல்லாத்திலையும் கூட வெளிவர்ற அளவுக்கு இந்த ஈழமுரசு இருக்குது. அதே போல இந்த ஈழமுரசு என்ற இந்த பத்திரிகைக்கு ஒரு வரலாற்று செய்தி இருக்குது. ஸ்ரீலங்கன் அரசாங்கம் இதை தடை செய்து இதுக்கான கேசுகள் எல்லாம் நடைபெற்று பிரான்ஸ் அரசாங்கமும் பிரான்ஸ் போலீசாரும் இந்த பதிப்பகத்தை அழைத்து அவர்களை விசாரணை செய்து மறுபடியும் பரிசீலனை செய்து இதை வெளியிடலாம் என்று சொல்லி இது திரும்பவும் வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு பத்திரிகையா இருக்குது. நூலகம் மட்டுமல்ல, புலம்பெயர் தமிழன் எங்கு சென்றாலும் என்னத்தை நடத்தினாலும் இலக்கியம் என்றுதான் ஒரு மொழிக்கு அடையாளம். அந்த மொழிக்கு அடையாளமாயிருப்பது இதழ்கள்ல முக்கியமாக அன்றன்றாடம் உலக செய்திகளாக ஈழச் செய்திகளாக வந்திருக்கும் பத்திரிகைகள் தான் ஸ்ரீலங்கன் அரசாங்கத்துடைய கண்களை குத்தி கொண்டிருக்கிறதுல இந்த ஈழமுரசும் தன்னுடைய பேனா என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து 95ஆம் ஆண்டுல இருந்தே தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்குது. இன்றும் நீண்ட பெரிய சேவையை செய்து கொண்டிருக்குது. பல நூல்களை வெளியிட்டு கொண்டிருக்குது. இங்க ஈழமுரசு பத்திரிகைகள் வாசிக்காதவர்கள் நீங்கள் வாசிக்கணும் என்று சொன்னால் தமிழ் சங்கங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். எடுத்து வாசியுங்கோ. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வரலாற்று செய்தியில எங்களோட துணையாக நின்று வந்து கொண்டிருக்கும் பத்திரிகைகள்ல ஈழமுரசு முக்கிய பங்கா இருக்குது. புலம்பெயர் நாட்டவர்களுக்கு உறவாக வந்து கொண்டிருக்கிற ஒரு பாலமாக இருக்கிற இந்த ஈழமுரசுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும். ஆதரவுன்றதை விட இது எங்களுடைய குடும்ப பத்திரிகையாக நாங்கள் அதை கொண்டு செல்லணும். இந்த பத்திரிகைகளும் இந்த ஸ்டாண்டில் வைக்கப்பட்டிருக்கிறதுல நினைச்சு பெருமையா இருக்குது.